Good morning students. Today we will see the current affairs analysis dated 10th and 11th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, strict and absolute liability principle. So இப்போ விஷாகில் நடந்த இந்த கேஸ் லீக்கை பொறுத்த வரைக்கும் எல்ஜி பாலிமர்ஸ் வந்து ப்ரைமரி ஃபேஸ் தான் அந்த கம்ப்ளைண்ட் லைக் என்ஜிடி வந்து அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது வந்து 50 crore வந்து உடனே அவங்க வந்து டெபாசிட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் அவங்க சுப்ரீம் லைக் என்ஜிடியோட ஜட்ஜ்மெண்ட் வந்து அண்டர் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பிரின்சிபல். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி அண்ட் தென் அப்சல்யூட் லைபிலிட்டி பிரின்சிபல். ஸோ ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்னா இட் வாஸ் நாட் ஹேப்பன் பை அ கம்பெனியோட லைக் டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால இல்லைன்னா ஒரு லைக் ஹியூமன் டிசாஸ்டர் விச் மீன்ஸ் அதை கண்டுக்காமல் விடுறது டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு லைக் நேச்சுரல் டிசாஸ்டர் மூலமாக நடக்கக்கூடியது. ஸோ காட்ஸ் ஃபோர்ஸ்னு பேர், இல்லைனா ஃபோர்ஸ் மெஜூரி அப்படின்னு பேர். ஸோ இது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் மாதிரி. ஸோ இதே மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ ஒரு சுனாமி அட்டாக் பண்ணுது, அந்த பிளான்ட் அட்டாக் பண்ணுது, இல்லைனா ஒரு சைக்ளோன் அட்டாக் பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அங்கே கேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேங்க் வந்து அஃபெக்ட் ஆகும்போது கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வரும். ஸோ அதன் மூலமாக அஃபெக்ட் ஆகும்போது இந்த கம்பெனி வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஸோ கம்பெனி வந்து கண்டிப்பாக காம்பன்சேஷன் பே பண்ணணும்னு கிடையாது. ஆனால் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பிரின்சிபல் அடிப்படையில் தான் இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன். எனிவே கம்பெனி ஹேவ் டு பே அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணப்படும் போது சம்டைம்ஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டர் ரிவோக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. அப்சல்யூட் லைபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்றத உங்களுக்கு இந்த காம்பன்சேஷன் ஆக்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினாக என்ன அப்படின்னா அப்சல்யூட் லைபிலிட்டின்றது ஒரு கம்பெனி வந்து தே ஹாவ் டு பே. இப்போ போபால் கேஸ் ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் ஃபால்ட் மூலமாக வந்து அது மாதிரி எல்ஜி பாலிமர்ஸ் அந்த கம்பெனிலேருந்து வெளியான அந்த கேஸும் ஸ்டைரன் அப்படின்ற கேஸும் கம்பெனி வந்து ஒழுங்காக பராமரிக்கப்படாமல் இந்த லாக்டவுன் பீரியடில் ஒழுங்காக பராமரிக்கப்படாததுனால திடீர்னு ஓப்பன் பண்ணதுனால வந்த ப்ராப்ளம் இது. ஸோ கம்பெனி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். ஸோ அப்சல்யூட் லைபிலிட்டின்றது கம்பெனி ஹேவ் டு பே. அங்கே டிசாஸ்டர் நடந்தது, ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான அங்கே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பே பண்ணணுன்றது செக்ஷன் 76 என்ஜிடி ஆக்ட் 2010 அப்சல்யூட் லைபிலிட்டி பிரின்சிபல் வந்து ஆட் பண்ணப்படுது. ஸோ இந்த காம்பன்சேஷன் ஹேவ் டு பே. இப்போ ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில் இருக்கு இல்லையா. ஸோ அதிலேருந்து வரக்கூடிய நச்சு புகைகள் வந்து பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குது அப்படின்னா ஸோ தே கேன் கோ பை ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி அண்ட் அப்சல்யூட் லைபிலிட்டி. ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி அப்படின்றது கம்பெனி ஒரு சைக்ளோனால் அஃபெக்ட் ஆகும்போதோ இல்லைன்னா அவங்களோட லைக் அவங்க இது கைமீறி நடக்கக்கூடியது பை அன் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு காட்ஸ் ஆக்டாக இருக்கலாம். ஸோ பை சைக்ளோன் ஆர் நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கலாம். அதான் காட்ஸ் ஆக்ட்னுவாங்க, இல்லை ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு வந்து கம்பெனி வந்து பே பண்ணணும்னு கிடையாது. கவர்மெண்ட் ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அப்சல்யூட் லைபிலிட்டி பிரின்சிபல்ன்றது கம்பெனி வந்து தே ஆர் லைபிள், தே நோன் ஃபார் த டிசாஸ்டர். அவங்க தான் பண்ணியிருக்காங்க, நெக்லிஜென்ஸ் அவங்களோட நெக்லிஜென்ஸ்னால இது நடந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கோர்ட்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க முன்னாடி. ஸோ கம்பெனி ஹேவ் டு பே. ஸோ இது வந்து 2010 ஆக்டில் செக்ஷன் 17 அப்படின்றதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்சல்யூட் லைபிலிட்டி பிரின்சிபல். ஸோ 1987 லைக் எம்சி மேத்தா அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா, அது வந்து ஓலியம் கேஸ் லீக் கேஸ் இன் டெல்லி, அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி வந்து பிரின்சிபல் வந்து இன்அடிகேட் டு ப்ரொடெக்ட் த சிட்டிசன்ஸ். ஏன்னா அது கம்பெனி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு கிடையாது காம்பன்சேஷன் அப்படின்றப்போ அந்த அங்கே பாதிக்கப்பட்டவங்க அப்போ அவங்களோட லைஃப் வந்து கொஸ்டின் மார்க் இருக்கும். அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. எனிவே ஆர்டிகிள் 21 அடிப்படையில் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கேஸ் கம்பெனி இருக்குது, ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி இருக்குது, இல்லைனா ஒரு லைக் ஒரு பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்குது, அதில் நச்சு புகைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ, நச்சு தன்மைகள் அதிகமாக வரக்கூடிய கேஸஸில் இருக்குது அப்படின்றப்போ த கம்பெனி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஏரியா. அந்த இண்டிவிஜுவல் ஏரியாவோட ரைட்ஸ் அண்ட் ரைட் டு லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலைகளை அவங்க செய்யணும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. சப்போஸ் நச்சு புகைகள் வெளியாச்சுன்னா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாமே அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க பண்ணலை. ஸோ கவர்மெண்ட் ஹேவ் டு டேக் த ஆக்ஷன். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. கவர்மெண்ட் வந்து இன்னும் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இப்போ போபாலில் 1984 நடந்த அந்த கேஸ் ட்ராஜடி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்.
யூனியன் கார்பைட் அப்படின்றது இன்றைக்கி டவ் கெமிக்கல்ஸ் அப்படின்ற பேரில் இயங்கிட்டு இருக்குது உலக நாடுகள் அளவில். மெத்தில் ஐசோ சைனைட் அப்படின்ற கேஸ் தான் அதில் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து தெர்மல் இன்வர்ஷன் கேப்னால அது பிளாக் ஆகி அந்த கேஸஸ் அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாமே சுவாசிக்க நேரிட்டது. அதன் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் அதோட எஃபெக்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் கைட்லைன்ஸ் ஹேவ் டு பி மேட். ஸ்ட்ரிஞ்சன்ட் கைட்லைன்ஸ் பண்ணணும். வே ஃபார்வர்டில் நீங்கள் எழுதலாம். இன்ஸ்பெக்ஷன் ப்ராப்பராக நடத்துறது. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் பீப்புள்ஸை வந்து அகாமடேட் பண்ணாமல் இருக்கிறது. அப்படின்னா ஒதுக்குப்புறமான ஏரியாக்கள். ஸோ பீப்புள் வந்து ரெசிடென்ட்ஸ் ஏரியா இல்லாத ஏரியாக்களில் இந்த மாதிரி கம்பெனிஸ் அலோவ் பண்ணுறது. இது மாதிரி நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை நம்ம தடுக்க முடியும் ஃப்யூச்சரில். ஸோ தட்ஸ் all about this news. Then second news பொறுத்த வரைக்கும் like how can interstate workers to be protected. So interstate workers lockdown 24th March 24th announce பண்ணி இப்போ we are nearing towards 2 months. கிட்டத்தட்ட 50 days இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கோம். 50th day. I hope we are in 49th day நினைக்கிறேன். தமிழ்நாடு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி 50 கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ எனிவே இப்போது இப்படி டெய்லி வேஜ் பீப்புள் வந்து டெல்லி, மகாராஷ்டிரா, ஸோ சென்னையில் சிட்டி ஏரியாக்கள் எல்லாம் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அங்கேயே ஸ்லம் ஏரியாக்களில் இருந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஆல் ஆர் மைக்ரண்ட் பீப்புள். ஸோ இப்போது 2 மாதம் அவங்களுக்கு ஜாப் இல்லை அப்படின்னா அவங்க ரெண்ட் கொடுக்க முடியாது. அவங்களோட ஃபுட்டுக்கு தேவைகள் நீட்ஸை வந்து சந்திக்க முடியாது. அப்போ தே நீட் டு மைக்ரேட் டு லைக் அவங்க சொந்த ஊர்களுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அப்போ அவங்க வந்து லைக் இப்போ லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுனால தே ஆர் கோயிங் பை வாக் போகிறாங்க, சைக்கிளில் போகிறாங்க. ஸோ பஸ்ஸஸ் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் அலோவல். ஸோ நிறைய பேர் இதனால் ஆக்சிடெண்ட்ஸில் நடந்து போகிறதுனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக நமக்கு தெரியும் 16 பேர் வந்து ஸோ மார்னிங் லைக் நைட் ஃபுல்லாக ரயில்வே ட்ராக்கில் நடந்திருக்காங்க. ரோடுவே போயாச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி டிஸ்டன்ஸ் அப்படின்றப்போ ட்ராக் வழியாக நடந்திருக்காங்க ஷார்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக. ஸோ ட்ராக் வழியாக போகும்போது ஆக்சுவலாக அவங்க தூங்கலை. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் ஸோ அவங்க ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்தும்போது அவங்கள அறியாமே வந்து தே ஸ்லெப்ட். ஸோ அப்படி ஸ்லெப்ட் ஆகும்போது தான் கூட்ஸ் ட்ரெயின் வந்தது வந்து அவங்க மேலே ரேன் ஓவர் ஆயிடுச்சு. எனிவே ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ நடக்கக்கூடாது. கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இண்டர்ஸ்டேட் ஒர்க்கர்ஸை வந்து மைக்ரண்ட் பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் வி ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். அதனால தான் இந்த தமிழ்நாட்டிலிருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறவங்க கம்மியாக இருக்காங்க. மைக்ரண்ட் வந்து திருப்பி போகிறாங்க. ஏன்னா வி ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ ஃபுட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி மற்ற ஸ்டேட்ஸும் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் வே ஃபார்வர்டில் நீங்கள் எழுதிக்கலாம். தென் ஆக்குபேஷனல் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் தெர் இஸ் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் அது பாஸ் ஆகலை. கிட்டத்தட்ட 13 லாஸை வந்து அது வந்து சப்சியூம் பண்ணுது அந்த சட்டத்தில். ஸோ அதில் மெயினான ஒரு சட்டம் வந்து இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸ் ஆக்ட் 1979. ஸோ இது வந்து அவங்க ஜாபுக்கு வராங்க. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்னால ஹேர் பண்ணி எம்ப்ளாயபிள் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு கம்பெனிஸில் 5க்கு மேலே உள்ளவங்க மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதர் ஸ்டேட் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஹேவ் டு ரெஜிஸ்டர். கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்றப்போ லைசன்ஸ் வாங்கினாங்க. கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஒரு 20 பேர் 30 பேர், இல்லைனா அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து மற்ற இடத்துல வேலை செய்ய வைக்கிறாங்க, இல்லை வேறு ஆட்களுக்கு ஹேரிங் ப்ராசஸ், ஹியூமன் ரிசோர்ஸை ஹேரிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்றத இந்த 1979 ஆக்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இது சப்சியூம் ஆகிருக்கிறதுனால இது இன்றைக்கி செயல்படாமல் இருக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் உருவாகுது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட். அப்புறம் அவங்கள சொன்ன லைசன்ஸ் ஹாவ் டு பி ஆப்டெயின். ஸோ இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது இப்படி இவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படுறதுனால லைசன்ஸ் அந்த கம்பெனிஸ் வந்து 5க்கு மேலே ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா அந்த கம்பெனி கண்டிப்பாக அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி லைக் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ ஜார்க்கண்ட், பீகாரில் இதெல்லாம் இப்போது நிறைய பீப்புள் வந்து இங்கே எம்ப்ளாயபிள் பண்ணப்படுறாங்க. ஸோ கடைகளில் லைக் அதையெல்லாம் ரெக்ரூட் பண்ணக்கூடியது கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு ஏஜென்சி ஒர்க் பண்ணும். அந்த ஏஜென்சிஸ் ஹேவ் டு பி லைக் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆக்டின் அடிப்படையில்.
அப்படி லைசன்ஸ் வாங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கான வெல்ஃபேர் மெஷர்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வரும். ஸோ அது வந்து இன்றைக்கி ப்ராப்பராக கடைபிடிக்கப்படலை. சப்போஸ் ஃப்யூச்சரில் இதை ப்ரப்போஸ் பண்ண அந்த கோடில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் போது we have to wait and see what are the things is going to happen. ஸோ ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது இப்போ புதிய சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த பில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ பில்லில் சப்சிடியூம் ஆகுது. அந்த சப்சிடியூம் ஆகக்கூடிய பில்லில் டெஃபினிஷன் என்ன கூட கான்ட்ராக்ட் லேபர்னு கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட் பண்ணக்கூடிய எல்லாமே அந்த சேம் ப்ரொசீஜர் இஸ் கண்டினியூட். லைசன்ஸ் வாங்குறது, ரெஜிஸ்டர் வாங்குறது, அதுக்கு அப்பாற்பட்டு சில கண்டிஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக என்னென்னா எவ்வளோ மணி நேரம் அவங்கள ஒர்க்கு அலோவ் பண்ணணும், அவங்கள கொத்தடிமைகளை பயன்படுத்தக்கூடாது, வேஜஸ், அம்யூனிட்டிஸ், அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூஸ் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன சேஃப்கார்ட்ஸ் கொடுக்கப்படணும், அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ட் கொடுக்கப்படணும். அந்த ஓல்டு ஆக்டை தவிர இது ரொம்ப இன்னும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். அப்புறம் ஜேர்னி வேஜஸ், அவங்க சொந்த ஊர்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு அதுக்கான செலவுகள் அந்த கம்பெனிஸ் ஏற்றுக்கணும் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த புதிய ஆக்டில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அது பாஸ் பண்ணப்பட்டு நடைமுறைக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து இவங்களுக்கு இந்த இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. நான் முதல்ல சொன்னது உங்களுக்கு பேண்டமிக் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை பற்றி கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் தேர், வெரி ஹை பாசிபிலிட்டி. அதே மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இஷ்யூஸ், அப்புறம் பாப்புலேஷன் இஷ்யூஸ். ஸோ எப்படி ஒவ்வொரு ஸ்டேட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நிறைய நியூஸஸ் இதை பற்றி வருது. ஸோ இந்து பேப்பர்லேயும் சரி, உங்களுக்கு மற்ற நியூஸ் பேப்பர்லேயும் சரி, நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக. நீங்கள் கரெக்டாக அதை வந்து கொலேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஆர்டிக்கிளை மட்டும் அப்படியே படிச்சுட்டு டோன்ட் மக் அப் இட். நான் ஒவ்வொரு வாட்டி மைக்ரண்ட் இஷ்யூஸை பற்றி சொல்லும்போது அந்த மாதிரியான பாயிண்ட்ஸை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலில் இந்த மெட்டீரியலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய தன்மையை பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி ஒரு தமிழ்நாடு இப்போ எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னா அம்மா உணவகம், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு அதிகமாக இப்போ ஹெல்ப் பண்ணுது ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறதுனால. ஸோ இது மாதிரி கேண்டீன்ஸ் மற்ற ஸ்டேட்ஸில் கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். மற்ற ஸ்டேட் எப்படி இப்போ கேரளா முன் மாதிரியாக இருக்குன்னா கேரளாவை எப்படி அந்த மாதிரி அனெக்டோட் நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஸோ கேஸ் ஸ்டடீஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இட் வில் ஹெல்ப் உங்களுக்கு அதிகமான மார்க்கை கிராப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ஸோ கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட உங்களுக்கு அதிகமான மார்க்கை வந்து இன்விஜிலேட்டர் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் தள்ளப்படுவோம். ஸோ எனிவே, ஸோ ஸ்டடி இட் ப்ராப்பர்லி. நீங்கள் என்ன படித்தாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக லிங்க் பண்ணி படிங்க, தென் இட் வில் ஹெல்ப். கொஸ்டின்ஸும் இப்போ அப்படி தான் வருது. பொறுத்த வரைக்கும் இண்டிஜினஸ் ஆன்டிபாடி டெஸ்ட், கோவிட் கவுச், எலிசா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்சைம் லிங்க்ட் இம்யூனோசர்பன்ட் அசே, இல்லைனா இட் வில் பி கால்ட் அஸ் என்சைம் இம்யூனோ அசேன்னு சொல்லுவாங்க, என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி இதன் மூலமாக ஆன்டிஜன் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக we can identify whether COVID-19 ஸ்ப்ரெட். இது ஆக்சுவலாக HIV டெஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எலிசா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இது வந்து லேபில் இருக்கக்கூடிய வெல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது அந்த லேபில் சின்ன சின்னதாக வெல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ட்ரேக்குள்ளாடி சின்ன டியூப் வைக்கிறது மாதிரி. ஸோ அது அந்த வெல்ஸுக்குள்ளாடி தே வில் பிளேஸ் ஆன்டிபாடிஸை வந்து உள்ளே பிளேஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஆன்டிஜென்ஸை உள்ளே வச்சுருவாங்க. ஸோ ஆன்டிஜென்ஸ் இல்லைனா ஆன்டிபாடிஸை உள்ளே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய COVID-19க்கான ஆன்டிபாடி, சரியா, ப்ரோட்டீன்ஸ், அதை உள்ளே வைக்கும்போது உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிளட்டில் ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் COVID-19க்கான அந்த ஆன்டிபாடியை உள்ளே வச்சுருக்கீங்க. உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன்ஸ் வந்து நீங்கள் அந்த பிளட் சாம்பிள்ஸ் அங்கே ஊற்றும் போது இல்லைன்னா அதில் ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிளட்டில் COVID-19க்கான ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னா, ஆன்டிஜன் மீன்ஸ் பேத்தஜன்ஸ், வைரஸ், பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கோ அண்ட் அட்ராக்ட் வித் தி ஆன்டிபாடி கூட சேரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேர்ட் டயக்ராத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும், என்சைம்டு லிங்க் ஆன்டிபாடியை திருப்பி உள்ளே அனுப்புவாங்க. ஸோ உள்ளே போடுவாங்க. ஸோ அது என்ன பண்ணிங்க அப்படின்னா திருப்பி அதுக்கு மேலே போயிட்டு முதல்ல கீழே ஒரு ஆன்டிஜன் இருக்கும் ஒய் ஷேப்பில், ஆன்டிபாடி இருக்கும். அதில் ஆன்டிஜன் இருக்கக்கூடிய அந்த பிளட் சாம்பிளை போர் பண்ணும்போது அந்த ஆன்டிஜன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த ஆன்டிபாடியை போய் பாண்ட் பண்ணிக்கும்.
ஒய் ஷேப்புக்கு மேலே ஒரு டாட் இருக்கிறது மாதிரி. ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பியும் என்சைம்டு லிங்க் ஆன்டிபாடியை உள்ளே அனுப்புவாங்க. அதில் வந்து என்சைம் வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா ரியாக்ட் பண்ணி அதோட கலரை தெரிகிறதுக்காக. ஸோ அந்த என்சைம் லிங்க் அந்த ஷன் ஷேப்பில் இருக்குல்ல இந்த 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 பார்ட். ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது போயிட்டு திருப்பியும் ஆன்டிபாடி அந்த ஆன்டிஜன் மேலே போய் ஒட்டிக்கும், பவுண்ட் பண்ணிக்கும். இப்போது சப்ஸ்ட்ராக்டம் யூஸ் பண்ணுவாங்க. சப்ஸ்ட்ராக்டம் மீன்ஸ் லைக் என்சைம் லிங்க் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அதை ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கலர் மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ளூ கலர், எல்லோ கலர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏரியா வந்து கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours டெஸ்ட்லேயே தெரிஞ்சிடும். வெதர் லைக் 2.5 hours நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 90 samples வரைக்கும் டெஸ்ட் பண்ண முடியும் சிங்கிள் ரன் பீரியடில். ஸோ இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கோவிட்-19ஓட லைக் ஆன்டிஜன் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. பிசிஆர் டெஸ்ட்டை விட இது ரொம்ப அட்வான்டேஜ். லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா லைக் ப்ராப்பரான டிடெக்ஷன்ஸ் இருக்காது. சில டைமில் இட் வில் கோ நெகட்டிவ். ஸோ வேறு ஆன்டிபாடிஸ் இருந்தால் கூட, சில ஆன்டிஜன் இருந்தால் கூட சில டைம் இட் வில் கோ மேட்சிங். அப்புறம் இப்போ நார்மலாக கோவிட்-19 பேஷண்ட் அஃபெக்ட் ஆன பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட 20 நாள் 30 நாளைக்கு அப்புறம் தான் வெளியில் தெரிய வரும். அப்படின்றப்போ அவங்க ப்ராப்பரான ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் 2 weeksன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அந்த பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ ஒன்ட் கெட் அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்காது. அப்போ எலிசா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லிமிட்டேஷன்ஸ் இதெல்லாம். ஆனால் பிசிஆர் டெஸ்ட்டை விட சீக்கிரமாக இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1 monthக்கு மேலே அஃபெக்டடான பேஷண்ட்ஸ் வந்து இது மூலமாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். 2 weeksக்கு மேலே இருக்கக்கூடிய பேஷண்ட். ஸோ இட் வாஸ் இன் நியூஸ். தென் அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ICMR வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். சரியா? அப்புறம் 4th நியூஸ் வந்து சால்ஃபாரஸ்ட் டர்டாயிஸ். ஸோ இதுதான் அந்த சால்ஃபாரஸ்ட் டர்டாயிஸ். லேண்டில் இருக்கக்கூடிய மொத்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய 4 விதமான டாட்டாய்ஸில் லேண்ட் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய டாட்டாய்ஸில் இந்தியாவில் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் அந்த சால் டாட்டாய்ஸ் வந்து சால் ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதிகமாக இருக்குது. மத்திய பிரதேஷ், லைக் ஜார்க்கண்ட் ஏரியா, அந்த மாதிரியான வெஸ்ட் பெங்கால் ஏரியாவில் இது அதிகமாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் IUCN லிஸ்ட்டில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க. இதோட லெதர் வந்து லைக் ட்ரேடிங் நடக்குது. அப்புறம் ஃபுட் மெடிசனுக்காக இது வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அதிகமாக ஹண்ட் பண்ணப்படுறதுனால நவ் இட் இஸ் இன் என்டேஞ்சர்ட். கிட்டத்தட்ட 80% பாப்புலேஷன் கடந்த ஒரு 3 decades வந்து இது குறைஞ்சிருக்கு. 90 yearsல 3 decadesல 90 லாஸ்ட் 3 generation 90 yearsல வந்து இது வந்து 80% பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் 1972 ஷெட்யூல் 4ல் நம்ம வச்சுருக்கோம். 2006ல் ஆட் பண்ணோம். ஸோ தட் இஸ் எலாங்கேட்டட் டாட்டாய்ஸ்னு பேர் இருக்குது இதுக்கு. சால்ஃபாரஸ் டாட்டாய்ஸ் ஆர் எலாங்கேட்டட் டாட்டாய்ஸ்னு பேர். தென் சால்ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடியது. பஞ்சாப் ஏரியா, அஸ்ஸாம் ஏரியா, அந்த ஹிமாலயன் பார்டர் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த டவுன் ஏரியா, ஸோ சென்ட்ரல் இந்தியன் ஏரியா, வெஸ்ட் பெங்கால் ஹில்ஸ் ஏரியாலெல்லாம் இது அதிகமாகவே இருக்குது. தென் 5th நியூஸை பொறுத்த மிஷன் சாகர். ஸோ இந்தியன் நேவல் ஷிப், நம்ம இப்போது ரீசெண்டாக சமுத்திர சேது அப்படின்ற ஆப்ரேஷன் படித்தோம். அப்புறம் ஏரில் லிஃப்டிங் பண்ணக்கூடியது. ஸோ பீப்புளை வந்து வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வர்றதுக்கு வி மேட் லைக் 2 ஆப்ரேஷன்ஸ் நம்ம ரீசெண்டாக படித்தோம். இது வந்து மிஷன் சாகர் அப்படின்றது நம்ம கோவிட்-19 ஸ்ப்ரெட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரிம்மில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ், மெயின்லி சைஷல்ஸ், மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், மடகாஸ்கர் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப அஃபெக்டாக இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட விஷன், ஃபாரின் பாலிசியோட விஷன், தட் இஸ் சாகர், செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் இன் திஸ் ரீஜியன். இந்த இந்தியன் ஓஷன் ரிம் ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் தான் நம்ம. ஏன்னா வி ஆர் த பிக் கண்ட்ரி நியர் டு திஸ் ஐலண்ட்ஸ் அப்படின்றப்போ வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படின்ற கான்செப்டில் நம்ம சாகர் அப்படின்ற இனிஷியேஷன் பண்ணியிருக்கோம் 2015ல் 16 or 15. ஸோ எனிவே இப்போ மொரிஷியஸ், மடகாஸ்கர், கோமரோஸ் அண்ட் சைசல்ஸ் அலாங் வித் ரியூனியன் இவங்களுக்கு எல்லாமே நம்ம மெடிசன் அமைச்சிருக்கோம். அதான் இந்த லைக் மிஷன் சாகர்னு பேர். வெரி இம்பார்ட்டண்ட், படிச்சுக்கோங்க. நமக்கு யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் ஹியூமனிடேரியன் ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர் லைக் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா, HIDR. ஸோ அந்த அடிப்படையில் தான் இது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்டர் திஸ் மிஷன் நம்ம மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டீம்ஸ் அமைச்சிருக்கோம். ஆயுர்வேதா மெடிசன் ப்ரொவைட் பண்ணோம். ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் டேப்லெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
மொரிஷியஸ், மடகாஸ்கர், கோமரோஸ், சைஷல்ஸ் கிட்டத்தட்ட 600 tons ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் டு மால்தீவ்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கோவிட்-19 எமர்ஜென்சி இன் கேஸ் ஆஃப் கோமரோஸ் வித் டெங்க் ஃபீவர் ஆல்சோ அவங்கள அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மெடிக்கல் டீம்ஸ் அமைச்சிருக்கோம். சாகரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூபிஎஸ்சி பாயிண்ட். 2015 லான்ச் பண்ணப்படுது நம்மளோட ஆக்டிவிஸ்ட் பாலிசி. ப்ராஜெக்ட் சாகர்மாலா, ப்ராஜெக்ட் மாசூம் மாதிரி இது ஒரு புதிய ப்ராஜெக்ட். ஸோ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடட் இன் திஸ் ஏரியா அப்படின்றப்போ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கெல்லாம் செக்யூரிட்டி கொடுக்கணும், மேரிடைம் செக்யூரிட்டி கொடுக்கணும், எக்கனாமிக் கோஆப்ரேஷன் கொடுக்கணும், செக்யூரிட்டி கோஆப்ரேஷன். ஸோ வேறு த்ரெட்னிங்லேருந்து அவங்கள பாதுகாக்க, டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே போகக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறது இதெல்லாமே நம்மளோட முக்கியமான ஜாபாக இருக்குது. பிகாஸ் வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஆஃப் திஸ் ஏரியா. அப்புறம் நம்ம வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ப்ளூ எக்கானமி. ஸோ இந்தியன் ஓஷன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 200 nautical மைல்ஸுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரிக்கும் உரியதான இன்டர்நேஷ்னல் அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில். ஸோ அங்கே நிறைய மினரல்ஸ் இருக்குது, நிறைய ரேர் எர்த் மெட்டல்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சாகர் இஸ் அ மெயின் இனிஷியேட்டிவ். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனில் வி ஆர் ஆல்சோ எ பார்ட். சாகர் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனோட ஒரு பார்ட்டாக தான் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எப்னே சைபர் சிட்டி ஆஃப் மொரிஷியஸில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இதோட மெயின் பர்பஸ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், ரீஜனல் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ரீஜனல் ட்ரேட் அதிகப்படுத்துகிற ப்ரொமோஷன் as well as சோஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் ரீஜன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ இதில் ரொம்ப படிக்க வேண்டிய சாகர் படிச்சுக்கோங்க, IORI படிச்சுக்கோங்க. இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் சாகர் ஒரு பார்ட். 6th நியூஸை பொறுத்தவரை சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தே வில் டேக் பர்த் ரேட், அது டெத் ரேட், அப்புறம் இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட் எடுப்பாங்க. அதான் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். இது ஃபுல்லாக ஹோல் பாப்புலேஷன் எடுக்கிறதுல ஆவரேஜாக கணக்கு பண்ணுறது பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக. ஸோ அது இப்போ கணக்கு பண்ணும்போது லாஸ்ட் 4 decades 40 வருஷம் பார்க்கும்போது 36.9 இருந்துச்சு பர்த் ரேட்டு. இப்போ அது 20.0 நம்ம குறைச்சிருக்கோம். ஸோ பர்த் ரேட் பீகார் ரொம்ப அதிகமாகவும், அந்தமான் நிக்கோபார் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது பர்த் ரேட். க்ரூட் மெஷர் ஆஃப் ஃபெர்டிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் க்ரூஷியல் டிட்டர்மினன்ட் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத். ஃபெர்டிலிட்டி பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, அது டிட்டர்மினன்ட் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இது க்ரூட் பர்த் ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க. தென் டெத் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1971 4 decadesக்கு முன்னாடி 14.9 இருந்துச்சு. இப்போது 6.2 நம்ம குறைச்சிருக்கோம் டெத் ரேட்டை பொறுத்த வரைக்கும். ரூரல் ஏரியாவில் ரொம்ப ஸ்டீப்பராகவும், அர்பன் ஏரியாவில் ரொம்ப ஹையஸ்ட்டாகவும் இருக்குது. சத்தீஸ்கர் த ஹையஸ்ட் டெத் ரேட் at 8. டெல்லி ரொம்ப கம்மி 3.3 மொர்டாலிட்டி ரேட் இருக்குது. அப்புறம் இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட் 1 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க எவ்வளோ நம்ம நாடுகளில் இறக்குறாங்க அப்படின்னா, IMR பொறுத்தவரைக்கும் 32 இருந்துச்சு 1971, 129 இருந்துச்சு, அது 32 குறைச்சிருக்கோம் 1000 பர்த்துக்கு. அப்புறம் IMR பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது டெத் ரேட். இந்த இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட் எந்த ஸ்டேட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, மத்திய பிரதேஷில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாகாலாந்து ஹேஸ் த லோவஸ்ட். ஸோ அதுவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இது சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சர்வேன்றது இட்ஸ் டெமோகிராஃபிக் சர்வே. ரெஜிஸ்டர்ட் ஜெனரல் ஆஃப் இந்தியா கீழே தான் இது நடக்கும். ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் மூலமாக இது அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் பர்த் ரேட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற, டெத் ரேட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியான்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் இயர். ஏன்னா NRC இஷ்யூ இருக்குது, சென்சஸ் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வரும். ஸோ இந்தியாவோட ரெக்கார்டு ஹோல்டர், டெமோகிராஃபிக் சர்வே எடுக்கக்கூடிய ஹெட் தான் இவர். சென்சஸ் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுற, லிங்குவிஸ்டிக் சர்வே எடுக்கக்கூடிய 2 ஜாபையும் அவங்க பண்ணுறாங்க. மெயினாக ஜாயின்ட் செக்ரட்டரி ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய ஒரு IAS ஆஃபீஸர் தான் இவர். இதில் சிவில் சர்வெண்ட் தான் இதில் அப்பாயின் பண்ணப்படுவாங்க. அப்புறம் 7th நியூஸை பொறுத்த ஆட்டோமேட்டட் UV சிஸ்டம். ஸோ UV சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று படித்தோம், UV பிளாஸ்டர்னு படித்தோம். அதே மாதிரி தான் இதுவும் DRDO தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ மொபைல் ஃபோன்ஸ், ஐபேட்ஸாக இருக்கட்டும், லேப்டாப்ஸாக இருக்கட்டும், கரன்சி நோட்ஸாக இருக்கட்டும், செக் கிளிப்ஸ், செல்லான்ஸ் எல்லாமே இப்போது ட்ரான்சாக்ஷன் அதிகமாக நடக்கும், பாஸ்புக்காக இருக்கட்டும், பேப்பராக. ஸோ இதில் கோவிட்-19 ஸ்ப்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அஃபிஷியல்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இப்போ மொபைல் ஃபோன்லலாம் நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் கெமிக்கல்ஸ் தெளிக்க முடியாது, லேப்டாப்ஸில், டேபிள்ஸில் எல்லாமே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கேபின் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு
லைக் அதுக்குள்ளாடி நம்ம வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகும். ஸோ யூவி ரேஸ் வந்து அதில் அடிக்க ஆரம்பிக்கும். யூவி ரேஸ் அதை அடிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த மொபைல் ஃபோன்ஸ் கேட்ஜெட்ஸில் இருக்கக்கூடிய இல்லைனா ருப்பி நோட்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை அது கொன்னுரும், வைரஸ் அது கொன்னுரும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும், அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காண்டாக்ட்லெஸ். ஸோ இதனால் யூவி ரேஸ்னால் எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா யூவி ரேஸ் வந்து எக்ஸ்போசர் ஆச்சு அப்படின்னா கேன்சருக்கு காரணமாக இருக்கும். ஆனால் இது வந்து நான் லிவிங் மெட்டீரியல்ஸ் ஆனதுனால இது பெரிய அளவில் பாதிப்பு உருவாக்காது. இந்த க்ளீன் நோட்ஸ் சிஸ்டம், அதுக்கும் யூவி ரேஸ் மூலமாக அந்த நோட் கவுண்ட் பண்ணக்கூடிய நோட்ஸ் க்ளீன் அப்படின்ற ஒரு மிஷினே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ருப்பி பேங்க்ஸில் எல்லாமே ருப்பி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ருப்பி கவுண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் போயிட்டு வரக்கூடிய அந்த ருப்பி வந்து கவுண்டிங்கும் பண்ணும், ப்ளஸ் யூவி ரேஸ் அடிக்கிறதுனால அதிகமாக அது பாதிக்கவும் படாது. அந்த COVID-19 இல்லைன்னா எந்த பேத்தோஜன் வைரஸாக இருந்தாலும் அது வந்து கொன்றும். சரியா? இந்த 8th நியூஸ் வந்து கோபாலகிருஷ்ண கோகலேயோட 154th பர்த் ஆனிவர்சரி அது செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 1866 பாம்பே பிரசிடென்சியில் அவர் பிறக்கிறாரு. ஹி வாஸ் வெரி ரிஃபார்மிஸ்ட், மாடரேட் காங்கிரஸ் மேன்னு சொல்லலாம். INCயில் இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவர் வந்து ரியாக்ஷனரி எவல்யூஷனரி தாட்டுக்கு எதிரான ஒரு காந்தியன் பிரின்சிபல் அதிகமாக இவர் வந்து விரும்பியிருக்காரு. இவரோட டைம் பீரியடில் எஜுகேஷனுக்கு அதிகமான எம்பசைஸ் கொடுத்துருக்காரு. 1899 அப்புறம் 1902 பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பராக இவர் இருந்திருக்காரு. அப்புறம் 1902 1915 வரைக்கும் அவர் லைக் டெத் ஆகிற வரைக்கும் அவர் கண்டினியூ ஆகிறார். மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் வினோத அதை லைக் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இவர் வந்து முக்கியமான பங்கு வகிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. தென் ரோல் ஆஃப் ஐஎன்சியில் இவரோட ரோல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மாடரேட் குரூப்பை சேர்ந்தோம். 1905 பனாரஸ் செஷனோட பிரசிடெண்ட்டாக இவர் இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் பயங்கரமான ரிஃப்ட் இருந்துச்சு. அதை இவர் வந்து லைக் நெகோஷியேட் பண்ணி அந்த ரிஃப்டை வந்து போக்குவார். ஆனால் 1907 சூரத் செஷனில் லைக் வென் டு ஸ்பிளிட் பிட்டர் டிஃப்ரென்சஸ் உருவாகும். தென் சொசைட்டி ஒர்க் எடுத்துக்கிட்டால் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் சர்வஜனிக் சபா ஜேர்னல் வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுவார். ரானடே இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இவர் ஃபவுண்ட் பண்ணது. ஹித்வாடா அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர், வீக்லி நியூஸ் பேப்பரையும் இவர் ஆரம்பிச்சிருக்காரு. மென்டர் டு காந்திஜியோட மென்டராக இவர் ஆக்ட் பண்ணியிரு. காந்தியோட பிரின்சிபிள்ஸையும் இவர் வந்து லைக் நான் வயலன்ஸை வந்து இவர் லைக் அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருக்காரு. தென் 9th நியூஸை பொறுத்தவரைக்கும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அண்ட் ஹர் லெகசி. ஸோ ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் May 12th வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனிவே லைக் நர்சிங்கும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்கில் இருக்குது, ப்ளஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு அதிகம். கிரைமியன் வார் டைம் பீரியடில் அதிகமான டெத் ரேட் எப்படி உருவாகுது, ஆக்சுவலாக வந்து வார்னால் அதிகமான பேர் சாகலை, மற்ற நோய்கள்னால தான் அதிகமான பேர் சாகுறாங்க அப்படின்றத இவங்களோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இன்றைக்கி அது நம்ம COVID-19 சுச்சுவேஷனை லைக் டார்கெட் பண்ணுறதுக்கு ஹவ் வி ஆர் லைக் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சார்ட் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் வி ஆர் யூஸிங், பட் வி ஆர் நாட் கான்சன்ட்ரேட்டிங். ஸோ இவங்க வந்து அந்த கிரைமியன் வாரில் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன ப்ராப்ளமில் காலரா இந்த மாதிரியான பாதிப்புனால இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகம், அப்படி வூண்ட்ஸ்னால் இறந்தவங்க ரொம்ப கம்மி. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் உருவாக்குனது அவங்க தான். லைக் அதர் காசஸ்னால் இறக்குறவங்க அதிகம், ப்ரிவென்டபிள் டிசீஸ்னால் இறக்குறவங்க அதிகமாக இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக சானிடைசர்ஸ் வந்தும் அப்புறம் லைக் இவங்களுக்கு வூண்ட்ஸ்னால் அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால அதிகமான டிசீஸ் உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால அவங்களோட சேவையை நம்ம லைக் நினைவு கூறுற விதமாக இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் நர்ஸ் டே. தென் 10th பொறுத்த வரைக்கும் India-Nepal 10th நியூஸை பொறுத்த வரைக்கும் India-Nepal அண்ட் கைலாஷ் மானசரோவர் லிங்க் ரோடு. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம கைலாஷ் தார்ச்சுலா அப்படின்ற பிளேஸ்லேருந்து லிப்லே பாஸுக்கு நம்ம வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரை ஜங்ஷன் ரோடு, ட்ரையாங்குலேஷன் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் இப்போது ஐ வில் ஷோ த மேப் ஃபஸ்ட், அப்போ அவங்களுக்கு புரியும்.
இந்த காலாபானி ஏரியாவிலேருந்து இந்த லிப்புலே வரைக்கும் போகுது. ஸோ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நேபாள் இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. எதனால் அப்படின்னா 1816 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது there is a war between Nepal and then British East India Company. இந்த வார் எண்ட் ஆகும்போது they made an agreement, that is Treaty of சகோலி அப்படின்னு பேர். இந்த ட்ரீட்டியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேபாளோட வெஸ்டர்ன் பார்டர் வந்து ஃபைனல் பார்டர் வந்து காலி ரிவர் தான் அப்படின்றத அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் இதை என்ன பண்ணினா, காலி ரிவருக்கு ட்ரிபியூட்டரிஸ் ஆல்சோ தேர். இப்போது இது வந்து மெயின் ரிவர்னு வச்சுக்கோங்க. இது இங்கேருந்து ஒன்று வருது இல்லையா, இந்த டிஸ்பியூட்டட் ஏரியா அந்த மார்க் பண்ணினா அதுக்கு பேக் சைடில் அனதர் ரிவர் இஸ் ஆல்சோ ஃப்ளோயிங். நம்ம எடுத்துக்கிறோம், இதுதான் நேபாள் எடுத்துக்கிறது, இதுதான் மெயின் ரிவர் அப்படின்றது. அதனால தான் இதுதான் பார்டர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, இது ஆக்சுவலி இட்ஸ் லைக் எ ட்ரிபியூட்ரி மாதிரி தான். இந்தியா என்ன சொல்லுதுன்னா, இதுதான் வந்து காலி ரிவரோட மெயின் ரிவர். ஸோ இது எங்கே ஆரம்பிக்குதோ அதான் வந்து வெஸ்டர்ன் பார்டர் ஆஃப் நேபாள் அப்படின்ற நம்ம இந்த ஏரியாவெல்லாம் கிளைம் பண்ணி, அவங்க வந்து இந்த ஏரியாவை கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த லிப்லே அப்படின்றது இந்த கிளைம் பண்ணக்கூடிய டிஸ்பியூட்டட் ஏரியாவில் வர்றதுனால தே கண்டென்டட். ஸோ அப்புறம் அவங்க நம்ம இந்த ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி லேப்புலேம்லேருந்து அப்புறம் சைனா வழியாக மானசரோவர், அந்த டிபெட் வழியாக மானசரோவர் அந்த கைலாஷ் யாத்திரை போகிறவங்களுக்கு ரோடு அமைக்கிறதுக்கு சைனா கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அதையும் அவங்க வந்து எதிர்த்துருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். காலாபானி டிஸ்பியூட்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நான் அவங்களுக்கு நடத்தியிருப்பேன், நேபாள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில். அந்த நோட்ஸை வந்து படிச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது தான் அங்கே எலாபரேஷனாக சொல்லியிருப்பேன், அவ்வளோதான் வித்தியாசம். That's why it came in news. சரியா? Then the next 11th நியூஸை பொறுத்த வரைக்கும் the trend shaping the post COVID-19 world. ஸோ அதில் லைக் 7 ட்ரெண்ட்ஸ் வந்து போஸ்ட் COVID-19 இந்த பேண்டமிக் முடிஞ்சதுக்கு பிறகு வேர்ல்டு இப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைஸ் ஆஃப் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் 2018 ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வரும்போது உலக நாடுகள் உணர்ந்தாங்க. இல்லைன்னா ரஷ்யா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 2018 when மன்மோகன் சிங் வாஸ் த பிரைம் மினிஸ்டர், இந்தியா வந்து எக்கனாமிக் க்ரோத் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி சைனா வந்து அப்போ உழல, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அதிகமாக உளுந்தப்போ கூட இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் உழாத்தது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் பேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்றது. ஆனால் நவ் த சிச்சுவேஷன் ஹஸ் சேஞ்ச். வாட் எவர் இட் இஸ், லைக் G20 நாடுகளில் இந்த சைனாவும் இந்தியாவும் வந்து பெரிய அளவில் அன்றைக்கி எக்கனாமிக் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்படலை அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள். ஸோ இன்றைக்கும் சைனாவும் இந்தியாவும் மட்டும்தான் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸில் 1%, 2% வந்து க்ரோத்தை வந்து காமிக்க முடியும் அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ எக்கனாமிக் லெவலில் வி ஆர் ஸ்ட்ராங் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. அப்புறம் டிக்ளைன் ஆஃப் தி யூஎஸ் வந்து ஸோ அது பல ஆர்டிக்கிளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆப்கானிஸ்தான் இஷ்யூவில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க விட்ரா பண்ணிட்டு போகிறாங்க, ஒரு பெரிய வேக்யூமாக க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சைனா வந்து அவங்களோட ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. வீக்கனிங் ஆஃப் யூனிட்டி ஆஃப் யூரோப்பியன் யூனியனோட யூனிட்டி வந்து ரொம்ப அது பிரெக்சிட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் சைனா கூட அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல. நார்த் அண்ட் சவுத் டிவைட். அப்புறம் இட்டலி வந்து பேண்டமிக் சிச்சுவேஷனில் அஃபெக்ட் ஆகும்போது எந்த நாடுகளுமே அதிகமாக அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்றது ஹெல்ப் பண்ணலை. சென்ட்ரல் பேங்க், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து அதிகமாக எக்கனாமிக் ஆஸ்டெரிட்டி வந்து லைக் கிரீஸ் போன்ற கண்ட்ரிஸுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதை எதிர்க்கக்கூடிய ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி போன்ற கண்ட்ரிஸ் கூட அதை பர்ஸ்வேடிங் பண்ணாங்க. அப்புறம் ஃப்ரீ விசா அக்ரிமெண்ட், சென்ஷன் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா யூரோப்பியன் யூனியனோடது, அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய 27 கண்ட்ரிஸ்க்குள்ளாடி எங்கே வேணால் மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ COVID-19 வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு மிகப்பெரிய ஹேர்டல்ஸாக இருக்குது. ஸோ ஃப்ரீ மூவ்மெண்ட் இனிமேல் தடுக்கப்படுறதுக்கு அவங்களோட ஐடியாஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. தென் ரைஸ் ஆஃப் சைனா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தே ஆர் பிகம் த குளோபல் செயினில் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக அவங்க மாறி இருக்காங்க. அவங்கள டெவலப் பண்ணி பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேஷனில் அவங்க பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, மார்ஷல் பிளான் மாதிரி. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி கண்ட்ரி ஹேவ் டு லைக் அந்த அமெரிக்கா அன்னைக்கு பண்ண மார்ஷல் பிளான் லீகல் வேலை பண்ணாங்க, இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. எனிவே ஸோ அவங்களோட பவர் வந்து எக்கனாமிக் பவர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ டீகப்ளிங் பண்ணலை அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி வேர்ல்டு.
அப்புறம் ஃபெயிலியர் ஆஃப் மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷனாக இருக்கட்டும், யூஎன்எஸ்சியாக இருக்கட்டும், WTO-வாக இருக்கட்டும், WHO-வாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபெயில் ஆகிருக்கு. WHO வந்து கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு பரவுனதுக்கு அப்புறம் தான் பேண்டமிக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி யுஎன்எஸ்சி வந்து G7 இருக்கட்டும், G20 இருக்கட்டும், தே ஃபெயில் டு ஹேண்டில் தி சிச்சுவேஷன். ஸோ இது எல்லாமே வந்து இனிமேல் இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிஃபார்ம் பண்ணப்பட்டு டெமோக்ரட்டைசேஷன் பண்ணப்படணும் அப்படின்றது சொல்லுது. இந்த ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஸ்டெபிலிட்டி வெஸ்ட் ஏஷியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, மெயின்லி அரப் கண்ட்ரி. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா யூஎஸோட ஷேல் கேஸஸ் மார்க்கெட்டுக்கு வந்தது. அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜிக்கு எல்லாருமே மாறுறதுனால க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் கம்மியாக இருக்குது. இப்போது அவங்க வந்து வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகலை அப்படின்னா வெஸ்ட் ஏஷியா தான் மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட நாடுகளாக இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்றது. ஸோ இதான் இந்த 7 ட்ரெண்ட்ஸ் ஷேப்பிங் த வேர்ல்டு அப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ராகேஷ் மசூத் அப்படின்றவர் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபார்மர் டிப்ளமேட். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஆர்டிக்கிள். ஸோ கீப் அப்டேட்டிங் அவர் மெட்டீரியல். ஸோ நான் முன்னாடி இதை பற்றி நிறைய சொல்லுவேன், போஸ்ட் COVID-19 அப்படி இருக்கும் அப்படின்றத கிட்டத்தட்ட 3 ஆர்டிக்கிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது கூட இதையும் அப்டேட் பண்ணி இந்த 7 ட்ரெண்ட்ஸில் அங்கே இல்லாத பாயிண்ட்ஸ், யூஎஸ் வெக்கேட் பண்ணுறது, வேக்யூம் கொடுக்குறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. That's all about today's current affairs, students. Thanks a lot for watching.